குரு வணக்கத்துடன் இன்னைக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். 8th ஸ்டாண்டர்டில் புவியியலில் பாறை மற்றும் மண் படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா? அப்படிதானே. இன்னைக்கு டேவோட 6ல் மண் வள பாதுகாப்பு. மண்ணை எப்படி நம்ம பாதுகாக்கணும், மண் வளத்தை நம்ம எப்படி பாதுகாக்கணும், அதை தான் இன்னையோட கிளாஸில் என்ன செய்ய போகிறோம், லேர்ன் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம், ஜஸ்ட் ஒரு ரீகால் பண்ணுவோம் தானே. ஃபஸ்ட்டு பாறைனா என்னன்னு படித்தோம், பாறையோட வகைகள் படித்தோம், பாறை வந்து முதன்மை பாறை என்ன, அதிலிருந்து மற்ற பாறைகள் எப்படி வருது. அடுத்து மண்ணா என்ன, மண்ணோட வகைகள் என்ன, மண்ணில் எப்படிலாம் தோன்றுச்சு, மண்ணால் என்ன ஒரு இதெல்லாம் நமக்கு கிடைக்குது, அந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தோம். இன்னைக்கு மண் வளத்தை எப்படி பாதுகாக்கணும் அப்படின்னு பார்க்கணும். சரி, ரைட்டு. அதுக்கு முன்னாடி மண் அரிப்பு அப்படின்னா என்ன, மண் அரிக்கிறது பார்த்துருக்கீங்களா, இல்லை கேள்விப்பட்டிருக்கீங்களா, அந்த இடத்துல மண்ணரிப்பு ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு. அது அதோட அர்த்தம் என்னன்னு பார்த்தோம்னா, மண்ணோட மேலடுக்கு வந்து என்ன செய்யுது, நீக்கிறோம், இல்லைன்னா அரிக்கப்படும். அது எப்படிலாம் மண் அரிக்கும், இயற்கை காரணிகளான இப்போ நிறையா ஒரு தண்ணி ஃபோர்ஸாக அடிக்கும் போது உள்ள மண் ஆட்டோமேட்டிக்காக அதோட மேலடுக்கு என்ன செய்யும், நீக்கப்படும். அப்படி தானே இயற்கை காரணிகளும் மனிதனோட செயல்பாடுகளும் இருக்குது. மனித செயல்பாடுகள் நம்மளே போய் வாலண்டரியாக மண்ணை என்ன செய்கிறோம், போட்டு அந்த பெரிய பெரிய எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வச்சு எடுத்துடுறோம் இல்லையா. அந்த மாதிரி மனிதனோட செயல்பாடுகள் மூலமாகவும் மண்ணோட மேலடுக்கு நீக்கப்படுது, மண்ணரிப்பு ஏற்படுது. இந்த மண்ணரிப்புனால மண்ணோட வளம் வந்து குறைஞ்சிரும். மண்ணோட வளம் குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக வேளாண்மைன்றது என்னது, விவசாயம். வேளாண்மைனா என்னது, விவசாயத்தோட உற்பத்தியும் குறைய ஆரம்பிக்கிறோம். சரியா. அப்படி ஓடும் நீர் காற்று தான் மண்ணரிப்புக்கு முக்கிய காரணி. சரியா. நான் அப்போதே சொன்ன மாதிரி தண்ணி அடிச்சுட்டு போகிறச்சா அந்த மண்ணும் சேர்ந்து என்ன செய்யுது, அதோட மேலடுக்கு நீக்கப்படுது. அப்படி தானே. அதே போல் ஃபோர்ஸாக காற்று வந்து ரொம்ப ஃபோர்ஸாக அடிக்கும் போது என்ன ஆகும், மண் வந்து மேலடுக்கு நீக்கப்படும். ரைட்டு. இதுதான் ஒரு முக்கிய காரணி சொல்கிறாங்க. மண்ணரிப்போட முக்கிய வகைகள் என்னென்னா ஒரு 3 வகைகள் கொடுத்துருக்காங்க. அடுக்கு அரிப்பு, ஓடை அரிப்பு, நீர்ப்பள்ள அரிப்பு. அடுக்கு, ஓகேவா. அடுக்கடுக்கா என்ன செய்யறோம், மண்ணோட அடுக்குகள் படித்தோம் இல்லையா. அந்த மண் அடுக்கு, அந்த அடுக்கு அரிப்பு, ஓடை எல்லாருக்கும் தெரியும் தானே, ரில் எரிஷன், நீர்ப்பள்ள அரிப்பு. சரியா. அந்த 3 ஒரு மண்ணரிப்போட 3 வகைகள் வந்து கொடுத்துருக்காங்க. மண் வந்து உருவாக எவ்வளோ காலம் ஆகும்னு பார்த்தா, ஆக்சுவலாக மண் இத்தனை காலத்தில் தான் உருவாகும்னு ஒரு கான்ஸ்டண்ட்டாக நம்மளால் சொல்ல முடியாது. இப்படி தான் இந்த இயரில் வந்து மண் வந்து உருவாயிரும் அப்படின்னு இல்லை. மண் வந்து காலநிலையை பொறுத்து என்ன செய்யுது, உருவாகுது. மித வெப்ப மண்டலம் இருக்கு இல்லையா, அதாவது வெப்பம் வந்து மிதமாக இருக்க சூழ்நிலை, அந்த மாதிரி காலநிலை பிரதேசங்கள்ல 1 சென்டிமீட்டர் மண் உருவாகிறதுக்கு 200லேருந்து 400 இயர்ஸ் ஆகுது, வருடங்கள் ஆகுது. எத்தனை, 1 சென்டிமீட்டர் மண் உருவாகிறதுக்கு. ஓகேவா. அதே இது அயன மண்டலம் இருக்கு இல்லையா, அயன மண்டல ஈர காலநிலை பகுதிகளில் மண் வந்து விரைவாக உருவாயிரும். அந்த இடத்துலலாம் மண் வந்து என்ன செய்யுது, வேகமாக உருவாகுது. அதுக்கு வந்து 200 வருடங்களே போதுமானதாக இருக்கும். இங்கே வளமான மண் இருக்கு இல்லையா, அந்த வளமான மண் உருவாகிறதுக்கு 3000 வருடங்கள் என்ன செய்யுது, ஆகுது. புரியுதா. ஒவ்வொரு காலநிலைக்கு பொறுத்து, ஒவ்வொரு பிரதேசங்களுக்கு பொறுத்து மண் உருவாகிறதுக்கான வருடங்கள் வந்து அளவு வந்து அதிகரிக்கும், குறையும். இந்த மாதிரி வந்து ஏற்றத்தாழ்வு நடந்துக்கிட்டே இருக்கு. சரி, ரைட்டு. இப்போ மண் வள பாதுகாப்பு. மண் வளத்தை எப்படி பாதுகாக்கணும், மண் அரிப்புல இருந்து நம்ம என்ன செய்யணும், மண் வளத்தை பாதுகாத்தோம்னாலே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும், வேளாண்மை மேம்படும். இதில் வந்து கொடுத்துருக்காங்க, என்னென்ன கொடுத்துருக்காங்க, இது எல்லாமே இம்பார்ட்டண்ட்டு தான். மண் வளத்தை எதை கொண்டு நம்ம பாதுகாக்கலாம், காடுகள் நிறைய வளர்க்கணும், காடுகள் வளர்த்தல், மேய்ச்சலை கட்டுப்படுத்தல், அணைகளை கட்டுதல், பயிர்ச்சுழற்சி முறை, பட்டை முறை வேளாண்மை, நிலத்தில் சம உயரத்திற்கேற்ப உழுதல், படிக்கட்டு முறை வேளாண்மை, இடம்பெயர்வு வேளாண்மை தடுத்தல். அதாவது இடம்பெயர்வு வேளாண்மை தடுத்தல்னா வேளாண்மை ஒரு இடத்துல நடக்கும், அதை விட்டு இன்னொரு இடத்துல மாற்றி மாற்றி பண்ணுறோம் இல்லையா. அது மரங்களெல்லாம் வளர்த்து காற்றின் வேகத்தை என்ன செய்யணும், குறைக்கணும். இந்த மாதிரி பல விதங்களில் வந்து மண்ணோட வளத்தை நம்ம என்ன செய்யலாம், பாதுகாக்கலாம். மண்ணோட பயன்கள் என்னென்ன, மண்ணுனாலே நமக்கு தெரியும், இயற்கை வளங்களில் ஒன்று தான் மண். அப்படிதானே. நம்ம உயிர் வாழ்வதற்கு அடிப்படையாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னது, மண். சரி, மண்ணில் உள்ள கனிமங்கள், பயிர்கள் வந்து தாவரத்துக்கு எப்படி இருக்குது, ஒரு ஊட்டமாக இருந்து வளர்றதுக்கு, தாவரங்கள் வளர்றதற்கு அதில் உள்ள கனிமங்கள் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு தானே. ரைட்.
மண் பீங்கான்ற பொருட்கள் மண் பொருட்கள் தயாரிக்க வந்து பயன்படுதுல. மண்பாண்டம்லாம் பார்த்துருப்பீங்க தானே, வீட்டில் கிளாஸ் பீங்கான் கிளாஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் தயாரிக்க பயன்படுகிறது. கைவினை பொருட்கள் கட்டுமான வேலைப்பாடுகளுக்கு மண் ஆதாரமாக என்ன செய்து இருக்கு. இயற்கை முறையில் நீரை வடிகட்டவும் சுத்திகரிக்கவும் பயன்படுகிறது. அப்போதே சொன்ன மாதிரி சுற்றுச்சூழலுக்கும் நில மேலாண்மைக்கும் என்ன பண்ணுது, மண் வந்து ரொம்ப யூஸ். மண் இல்லாத இடமே என்ன செய்யுது கிடையாது. மண் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஒன் தான் மண், ரைட்டா. மண் வள பாதுகாப்பில் பாறைகளும், இப்போ பாறைகள் படித்தோம், மண் படித்தோம், இது எல்லாமே வந்து புதுப்பிக்கத்தக்க இயற்கை வளங்கள். இது எல்லாமே என்னது, புதுப்பிக்கத்தக்க இயற்கை வளங்கள். இந்த ரெண்டுமே வந்து மனுஷனோட அன்றாட வாழ்க்கைக்கும் பொருளாதார வளர்ச்சிக்கும் பயன்படுது. நமக்கு ஒரு வீடு கட்டணும்னாலும் பெரிய பெரிய கல் வேணும், பாறை மணி, அதாவது ஒரு பிரிட்ஜு கட்டணும்னாலும் பாறைகள் தேவைப்படுதானே. அப்போ நம்மளோட பொருளாதார வளர்ச்சிக்கும் அன்றாட வாழ்க்கைக்கும் என்ன பண்ணுது, மண் வந்து மிகப்பெரிய பங்காற்றுது. இப்போல்லாம் பாறைகள் சார்ந்த தொழிலகங்களை, அதாவது பாறைகள் சார்ந்த தொழிற்சாலை நிறைய ஆரம்பிக்கிறதுனால மக்களுக்கு என்ன செய்யுது, வேலை வாய்ப்புகள் அது மூலமாக கிடைக்க ஆரம்பிக்குது இல்லையா. மக்களோட குடியிருப்புகள், பொருளாதார நடவடிக்கை, இதுக்கு எல்லாமே மண் தான் ஆதாரமாக இருக்குது. அப்படி தானே, நம்மளே ஒரு வேளாண்மை நாடு தானே இந்தியா, அப்படி தானே. அது மூலம் தான் உணவு உற்பத்தி எல்லா நாட்டுக்கும், நமக்கு மட்டும் இல்லை எல்லா இடத்துக்கும் நம்ம ஏற்றுமதியும் பண்ணுறோம், என்ன பண்ணுறோம். ஸோ அது மூலமாக நமக்கு நிறைய வருவாயிலிருந்து ஏர்ன் பண்ண முடியுது, அப்படி தானே, ரைட். ஆகவே மண் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டு பாருங்கள். ஆக்சுவலாக சாதாரண ஒரு மண் தானே நினைக்க முடியாது. அந்த மண் தான் நமக்கு நம்மளோட வாழ்வாதாரத்துக்கு மிகப்பெரிய பங்காற்றுது இல்லையா. ரைட். பாறையும் மண்ணை பற்றியும் நம்ம படித்தாச்சு. இந்த மண் எப்படிப்பட்ட மண்ணை வந்து நம்ம இதோட எப்படி மண் வளத்தை கட்டாயம் பாதுகாக்கணுன்றத தெரிஞ்சு அதை படி நம்ம என்ன செய்யணும், மண் வளத்தை பாதுகாக்கணும். ஓகே, ரைட். என்னோட கிளாஸ் வந்து என்ன செய்யுது, கம்ப்ளீட் ஆகுது. பாறை மற்றும் மண் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதோட புக் பேக் வந்து நாளையோட கிளாஸில் பார்த்துடலாம். நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் முடிஞ்சிருச்சு. இனி உங்களோட கான்சன்ட்ரேஷன் தான் ரொம்ப ஜாஸ்தி, உங்களோட பங்களிப்பு தான் முக்கியம். படிங்க, தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க. தடவை புரியலைன்னா நெக்ஸ்ட் டைம் திரும்ப பாருங்கள், படிங்க. என்ன சொல்லலாம், ஒன்றுமே செய்யாமல் இருக்கிறதுக்கு ஏதோ செய்கிறது வந்து நமக்கு உதவிகரமாக இருக்கும், அப்படி தானே. சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங், அதே தான், கரெக்டு. நம்ம ஏதோ ஒன்று தொடர்ந்து கொண்டே இருக்கும்போது அந்த முயற்சியை நம்மளை எந்த இடத்துல கொண்டு போய் சேர்க்கணுமோ அங்கே வந்து சிறப்பாக செய்யும் இல்லையா. ரைட். நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.